கடலூரில் கோமதி என்ற பெண் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெண்ணின் கணவர் மற்றும் அவரது உறவினர் பேசும் வீடியோவை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீமுஷ்ணத்தில் கோமதி என்ற பெண் வாக்கு செலுத்த சென்றபோது மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் சமூக வலைதளங்களில் போலியான தகவலை பரப்பியதாக அண்ணாமலை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் பாஜகவிற்கு வாக்களித்த நாளேயே திமுகவினர் கோமதியை தாக்கி கொலை செய்தனர் என்று கோமதியின் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் பேசும் வீடியோவை அண்ணாமலை அவரது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். போலீஸ் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த முன்னுரிமை இருந்துச்சு, அதனாலதான் சண்டை. சொல்றது புரியுதுங்களா? தேர்தல் அன்னைக்கு சண்டை, அந்த முன்னுரிமை சண்டை தான். தாமரைக்கு ஓட்டு போட்டுன்னு சொன்னதுனால சண்டை கிடையாது. இன்னும் அப்படி மாத்தி சொல்றாங்க. அதெல்லாம் உள்குத்து நினைக்கிறீங்க. ஓட்டு தாமரைக்கு போட்டதுனாலதான் சண்டை வந்து